பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பாம்பிஜிக்கு தான் வந்தாங்க. சபையில் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து தரிப்பிடம் யாழ்ப்பாணம் லைப்ரரி. இப்போ இந்த பாதை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜ் ஒரு மன்னர்களது சிலை, அது ஆட்டோ தரிப்பிடம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்துட்டா மாலை நேரத்தில் வேண்டார்கள் இதில் வேண்டலாம். தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன ஹால்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலையில் வந்து இரவு மட்டும் யாழ்ப்பாணம் எப்படி இருக்கின்றது சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் இதில் பதிவேற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா மாலையில் எங்கள் யாழ்ப்பாணத்தால் 7 மணிக்கு போகிற ஆட்கள் எல்லாம் இப்படி போயினோம் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லை. இப்போ தொடர்ந்து வந்து 3 நாட்களாக இந்த மழை வந்து பெய்யறதால பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கொஞ்சம் வந்து ஸ்தம்பிச்சு போனதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அந்த வளமையான சேப்பாடெல்லாம் குறைஞ்சி இந்த ரோட்டுக்கடை வியாபாரங்கள்லாம் நிப்பாட்டி இருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. யாரும் சொல்லுங்க புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், காலையை தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குது இந்த யாழ்ப்பாணத்தை பார்த்து மறக்காமல் கருத்தை போயிருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம் என்னவா இருக்கும். மாலை நேரம் என்ற வடியால் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போயேக இந்த காக்கதீவு சாவுக்காட்டு மீன் சந்தை மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மீன்கள்லாம் விற்பனை செய்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு துறை உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட படகுகள் தொழில் செய்வதாக கூறுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு துறைமுகம். இதில் பார்க்கலாம் இந்த மீன்கள்லாம் விற்பனை செய்தெல்லாம் பார்க்கலாம். வந்தால் மாலை நேரத்தில் வேண்டார்கள் இதில் வேண்டலாம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பொம்மை வழிகளை போய் கொண்டிருக்கிறோம். இது யாழ்ப்பாணத்துக்குள்ள தெரியும் மட்டத்துக்கு அண்மையில் இருக்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக பெய்கிற இந்த மழையலால் இந்த வீதியில் இப்போ தண்ணியில் நிற்கிறத பார்க்கல. இதில் வந்து இந்த ஆக்கள் என்ன இதில் போய்க்கலாம் வெத்தில துப்புற எல்லாம் இந்த இடத்துல இப்படி தேங்கி நிற்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ பின்னேற மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் முடிஞ்சு வந்து ஆக்கள் போகிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது பாருங்க. இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து 5 சந்தி. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வீதியால் போய்தான் அப்படியே பழைய போஸ்டர்ஸால் போய்தான் அப்படியே போக போகிறோம். இந்தியாவெல்லாம் அப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். இப்போ கொஞ்சம் பின்னேரங்கள் வேலையில் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வாகனங்கள் நெருக்கமாக தான் நிற்கும். பழைய போஸ்டர் சொல்லுங்கலாம் திரும்பி போகிறோம். இங்கே வன்வேலை இப்படி மோட்டர் சைக்கிள் வருது. இதில் புதிய கட்டிடங்கள் எல்லாம் இப்போ எழும்பி கொண்டிருக்குது. நேரமாக வேலையில் நடந்து கொண்டிருக்குது, இன்னும் முடியலை.
இங்கால பழக்கடையல். யாழ்ப்பாணம் போக்குவரத்து சபையின் பஸ் ஸ்டாண்ட், பேருந்து தரிப்பிடம். அதேமாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ தரிப்பிடம். யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை, அதாவது பெரிய ஆஸ்பத்திரி. ஆகில்ஸ் கட்டடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டுகள் எல்லாம் அடித்து புது பொலிவோடு இருக்கிறத பார்க்கலாம். மாலை நேர மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வைத்தியசாலையில் பார்வையாளர்களை பார்க்க வந்திருக்கு, அதாவது நோயாளர்களை பார்வையிடுறதுக்கு வந்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. நோயாளர்களை பார்க்கறது வந்தால பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரஃபிக்காக இருக்கணும் இந்த இடத்துல மோட்டர் சைக்கிளால். எல்லாம் புது பெரிய கட்டிடங்கள் எல்லாம் எழும்புது. அதே மாதிரி குடோன் மாதிரி ஒன்று இருக்குது, இதுதான் தெரியுது அதன் அமைப்பு. இது வந்து பேங்கண்ட ஒரு மெயின் ஆஃபீஸ் ஒன்று இதில் திறக்கப்பட போகுதுன்னு தான் கூறினோம். உண்மையாக பொய்யோ தெரியல. இந்தியாவில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அடையாளமான இந்த மணிக்குடி தூரம் இருக்குது. இதில் ஒவ்வொரு மன்னர்களது சிலைகள். இதில் ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு போயினோம். இதுதான் யாழ்ப்பாணத்தின் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான அடையாளம் இந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக. இப்போ யாழ்ப்பாணத்தில் பிரதானம் என்று பார்த்தாலே தெரியும், யாழ்ப்பாணம் லைப்ரரி. யாழ்ப்பாணத்தில் தனித்துவம் என்றே சொல்லலாம். இப்போ இந்த பாதை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜ். உங்களுக்கு தெரியும், இந்த எலெக்ஷன் டைம்லாம் கொண்டு வந்து காட்டியிருப்பேன். இந்த சென்ட்ரல் காலேஜில் படித்த மாணவர்கள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்கோ. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படியே போய் யாழ்ப்பாணம் சென்ட்ரல் காலேஜ் காட்டிக்கொண்டு இப்படியே ஏனியன் வீதி ஏறி தான் நம்ம கொழும்புத்துறை போக போகிறோம். இப்போ ஏனியன் வீதியில் ஏறி அப்படியே போகிறோம். ஏனியன் வீதியில் பாருங்க, நீங்கள் பயணிக்கும் போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் மட்டும் வருது. இது எப்போ ஓப்பனிங்கன்னு தெரியாது. கனகாலமாக கட்டி கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது இந்த கட்டிடம். எப்போ ஓப்பன் பண்ண போயினா என்ன கட்டிடம்னு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நீதிமன்றம்.
இந்த வீதியில் இந்த மாலை நேரத்துல எல்லாம் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருக்கும். இதில் கட்டிடத்தை பாருங்க, இது சர்ச் உண்டு, இது பழங்கால சர்ச் நினைக்கிறேன். இதால் இப்படியே போய்கொண்டிருக்கோம். இதுலேயும் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வந்து எடுத்து வீடியோ போடுறேன். இந்த சர்ச்சில் எல்லாம் புதிய வேலையில் நடக்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பாறாங்க குறுக்கு தெரு, இந்த ரோட்டுக்கரையெல்லாம் பாருங்க, இந்த அன்னாசி பழங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் அதிகமாக வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது. யாழ்ப்பாணம் தண்ணி டேங்க், இந்த பூக்கள் எல்லாம் மரங்களில் பூக்கிறதையும் பார்க்கலாம். இந்த கொன்றல் பூ பூக்கிறது, அதே மாதிரி இந்த இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பூக்கு மரக்கண்ணுன்னு சொல்லி இந்த குருநாள் ரோட்டில் இருக்க அந்த மரம் எல்லாம் பூக்கிறதையெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க, பாடசாலை இருக்குது 2. இப்போ நாங்கள் இப்படியே நேராக தான் போகிறோம். நேராக போய் சுண்டுக்குழி ஜங்ஷனால தான் அப்படியே போய் கொழம்புத்துறை போகிறோம். இதிலெல்லாம் பாருங்க, புதிய கட்டிடங்கள் வந்து கட்டி கொண்டிருக்கணும். அதே செங்கலால் கட்டுறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து வெப்பம் வந்து அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்க காரணத்தால் இந்த கட்டிடங்களுக்கு எல்லாம் இருக்க முடியாது. அப்போ அந்த காரணங்களால் இப்போ வந்து இந்த செங்கல்களை அதிகமாக பாவிக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ நாங்கள் சுண்டுக்குழி ஆண்கள் பாடசாலைக்கு வந்துட்டோம். செயின்ட் ஜோன்ஸ் காலேஜ் ஜெஃப்னா. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க, இது ஒரு பழங்காலத்தை வீட்டை வந்து மறுபடியும் செய்து வச்சிருக்கிறது. நல்ல வடிவாக இருக்குது இந்த வீடு. சுண்டுக்குழி ஜங்ஷன், சுண்டுக்குழி லேடிஸ் காலேஜ். இங்கே படித்த உறவுகள் தான் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இப்படி இதால் இப்படி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் கொழும்புத்துறைக்கு. கொழும்புத்துறை ஜங்ஷன், அதாவது ஒல்லாந்தர் காலத்து பாலத்தடியோட காணொலி வந்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த பாதையால் பயணிக்க உறவுகள் தான் மறக்காமல் கருத்தொண்ட பதிவிடுங்க. என்ன மாதிரி நீங்கள் பயணிக்கும் போது இந்த இடங்கள்லாம் இருந்துட்டு சொல்லி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்புத்துறைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுலேயும் ஒரு சர்ச் இருக்குது. இந்த சந்திக்கு ஒரு நல்ல பேர், அது என்ன பேருன்னு மறந்துட்டேன். இந்த சந்தியால் ஒன்று பாசவர் போகுது, ஒன்று வந்து ஏனையன் ரோட்டுக்கு போகுது. அதாவது மாம்பழ சந்தியோ இதை சந்தி என்ன சொல்கிறோம், அந்த சந்திக்கு போகுது. மற்றது நேராக கொழும்புத்துறைக்கு போகுது.
கல்யாண மண்டபம். பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரிகள் தங்கள் பணியை முடிஞ்சு வீட்டை போகிறதுக்கூடியா இருக்குது. இந்த ஜங்ஷன் பேர் தெரிஞ்ச நீங்கள் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இது என்ன ஜங்ஷன் சொல்லி. இதால் போனால் பாசோர் போகலாம், பாசோர் அந்தோனியாருக்கு போகலாம். நாங்கள் இப்போ இதால் போகல, நாங்கள் நேராக தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை இருக்குது. இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தாலும் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம். சூப்பர் மார்க்கெட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த துரேப்பா ஸ்டேடியத்தால் காங்கேசன்துறை வீதியால் இப்படியே போய் இந்த புதுசாக கட்டப்பட்ட தனியார் பஸ் ஸ்டாண்ட் அடியால் தான் போய் அப்படியே டவுனுக்குள்ளே போகிறோம். இப்படியே காலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இதால் அப்படியே போய் இப்போ திருப்பி வந்து கோட்டையெல்லாம் போய் காட்டுவோம். இரவுலையெல்லாம் கோட்டை என்னமா இருக்குதுன்னு சொல்லி இங்கே தாங்க இப்போ பஸ்ஸுகள் போய் கொண்டிருக்குது. ஏன்னாண்டா இரவு கொழும்புக்கு போகிற ஆக்களுக்கு. இதில் குளம் இருக்குது. இதெல்லாம் இந்த ஏசி பஸ்ஸுகள் மற்றது தனியார் பேருந்துகள் வந்து இதில் அடித்து இங்கே தான் போயினோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கூட்டு படையில் இப்போ தான் 6:45. ஏன்னா மழை இருட்டுன்றதுல டக்குன்னு இருட்டிட்டுது. அப்படியே இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பஸ் ஸ்டாண்ட் அடியில் ஏறும். இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறின பிறகு அதில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரியா ரோட்டால் போய் அதோட நீ படிப்பேந்து திருப்பி வந்து இப்படியே பண்ணையெல்லாம் கொண்டே காட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இராணுவம் நிற்கணும். திருவண்ணாமலை பஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கு பாருங்க. ஜவுல யாழ்ப்பாணம் ஒரு நல்ல வடிவாக தான் இருக்கும். அவ்வை பாட்டி மெஸ்ல இருந்தாங்க. பொதுச்சந்தை கற்ற தொகுதி இதுவும் வந்து வன்வே ஒற்றை வழிப்பாதை. இப்போ சரியான ரஃபிக் ஆகிட்டு
மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொழும்பு மாய்தான் கொஞ்சம் ரஃபிக்காக இருக்குங்க யாழ்ப்பாணத்தில். இப்போ நாங்கள் நேராக தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். கனகாலங்களிய கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களிய பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பாம்பிச்சுக்கு தான் வந்தாங்க. இரவு கொத்தெடுத்துனாங்க, பாட்டு கொத்தெடுத்துனாங்க. இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு கேகேஎஸ் வீதியால் தான் இப்போ போய்கொண்டிருக்கோம். பண்ணையை சுற்றி கொண்டு அப்படியே வந்து காணொலியை டிரைவ் செய்ய போகிறோம், யாழ்ப்பாண காணொலியை. இப்போ கடையில எல்லாம் பூட்டப்பட்டு பாருங்க, கடையில எல்லாம் பூட்டப்பட்டு கொண்டு வர்றதை பார்க்கலாம். இப்போ 7:45 வந்துடுது டைம். அப்படியே பார்த்தீங்கன்னா போய் சிக்னல் ஜங்ஷனில் நின்று அப்படியே நேராக போய் கேகேஎஸ் வீதியால் அப்படியே நேராக போய் அப்படியே கோட்டையை சுற்றி கொண்டு வந்து அப்படியே திருப்பி வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து காலையை நிறைவு செய்ய போகிறோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிக்னலும் க்ரீன் விழுந்துடுது. வீதியில் இதில் பாருங்க, அந்த கஞ்சர்களில் வைக்காத வந்து நாயல் எடுத்துக்கொண்டு போகிறதையும் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ இந்த கோட்டையை வந்து தொழில் திணைக்களம் வந்து ஃபுல்லாகவே பராமரிக்க வருகின்ற இதில் தூணுகள், இதில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மல்ல விளையா தூணுகள், அந்த தூண் எல்லாம் வந்து இப்போ தொழில் திணைக்களத்தால் தான் போடப்பட்டிருக்குது. உலக தமிழராட்சி மாநாட்டு அதுக்காக தூவி யாழ்ப்பாணத்தின் அடையாளமான பனைமரம், கற்பகதர் என்று சொல்லப்படுற பனைமரங்கள் இரவுல எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ யாழ்ப்பாணம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடியால், அதாவது துறைப்பா ஸ்டேடியத்துக்கு போகிற மெயின் பாதையால் போய்கொண்டிருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்குது இடது பக்கம். இதாலவே இப்படி கோட்டை அடியால் போய் போவோம். கோட்டையில் வந்து இரவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாசங்கிறார்கள் எல்லாம் நிற்பி நம்ம அதில் மற்ற இந்த வெளிமாட்டங்களில் இருந்து வந்தாக்களும் அதில் தான் இரவு படுக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்கிறது. சில வழியில் வந்து இப்போ இந்த மழையல் காரணமாக அவையில் இருக்கிறோம்னு தெரியாது. அதுக்குரிய வாகனம்லாம் நிற்குது. இப்போ இதில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் ஆக்கள் கும்பிட்றதையும் பார்க்கலாம். இதில் இந்த இரவில் போட்டிங்கள் அதில் செய்யக்கூடிய மேலே செய்திருக்கிறேன். இரவில் வேலையை முடிச்சுட்டு அவையில் தங்களுடைய களைப்புகளை வந்து இந்த இடத்துல இருந்து போக்குறதையும் சில பேரை பார்க்கலாம். சில பேர் வந்து தங்களோட உடம்பு வெயிட்டில் குறைக்கிறதுக்கு வாக்கிங் போடுறதையும் இந்த இடத்துல அவதானிக்கக்கூடியா இருக்குது. இங்கே காதலெல்லாம் இருந்து கதைக்கினோம்.
இதில் எல்லாம் கிரிக்கெட் விளையாடினவர்கள் முதல் இந்த இடத்துல எல்லாம் இப்போ அந்த தொல்லியதில் கலத்தால் போட்டெல்லாம் மறைச்சாச்சு இந்த இடத்துல விளையாடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் பண்ணைக்கு வந்துட்டோம். இப்போ பண்ணையில் பார்த்தீங்கன்னா இரவில் சின்ன பிள்ளைகளோட வந்துலாம் தங்களோட நேரத்தை கழிக்கிறாக்களை பார்க்கலாம். இப்போ அப்படியே ரவுண்டாக போட்டால் பார்த்தீங்கன்னா போய் திருப்பி போஸ்ட் ஆஃபீஸ் சந்தியோட இந்த காலையில் நிறைவு செய்ய போகிறோம். இதில் STF கேம்ப் இருக்குது, விசேட அதிரடி படையினர் கேம்ப். பண்ண சந்தை, இறைச்சி வகைகள் மீன்கள் எல்லாம் இந்த இடத்துல வேண்டலாம். பாருங்க இந்த அதாவது இந்த பொதிகளை எடுத்து செல்கிற வாகனங்கள் எல்லாம் இப்போ நிற்கிது. ஏன்னா இரவில் இருந்து இந்த பொதிகளை கொண்டு நீ கொழும்பு போப்பது அதுக்காக இந்த இடத்துல நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதோட வந்து பார்த்திங்கன்னா காலையில் நிறைவு செய்கிறோம். இது வந்து எந்த சந்தின்னு பேர் தெரியாது, இதுவும் ஒரு சந்தி. இந்த சந்தியால் நேராக தான் போகிறோம். இதுதான் அஞ்சாங் குறுக்கு தெரு சந்தி. இந்த கொழும்புத்துறை இந்த பாலம் வந்து செய்ய போயினோம். அதுக்கு இந்த திருத்த பணியெல்லாம் இப்போ இந்த கல்விகள் எல்லாம் ரங்கி கிடக்கு திருத்த பணிக்காக. வெகு சீக்கிரம் இந்த வந்து பாலத்தின் புனரமைப்பு பணி வந்து நிறைவு செய்யப்படும் என்று கூறினோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காணொலியை நிறைவு செய்கிறோம். இதில் வேறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே 18. இதில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி எல்லாம் காய்ச்சி கொடுத்துருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது.